கிராமத்தில் மெதுவன் என்ற சின்ன ஆமை வாழ்ந்தது. எல்லோரும் அதை மெதுவா நடக்கும் ஆமையா கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் காட்டில் ஓட்டப் போட்டி அறிவிச்சாங்க. முதல் பரிசு ஒரு பெரிய தங்க முட்டை. வேகமாக ஓடுற முயல் வேகு பெருமையா, இது நிச்சயமா என்னோட பரிசுன்னு சொன்னான். எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா மெதுவன் முன்னால் நின்று நானும் போட்டி போடுவேன்னு தைரியமா சொன்னது. போட்டி ஆரம்பிச்சதும் முயல் பாய்ந்து ஓடிச்சு. ஆமை மெதுவா மெதுவா. ஆமை ரொம்ப பின்னாடி என்பதால முயல் நிழல்ல போய் தூங்கிச்சு விட்டான். ஆனா ஆமை ஒரு அடியையும் நிறுத்தல. மெதுவா மெதுவா தொடர்ந்து நடந்தது. முடிவில் முயல் கண் திறக்கும் நேரத்துல மெதுவன் இறுதிக் கோட்டை தாண்டி வெற்றி பெற்றது. ஆமை சிரிச்சு சொன்னது, வேகம் முக்கியமல்ல, நிறுத்தாம முயற்சி செய்தால்தான் வெற்றி. குழந்தைகளே, மெதுவா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு நாளும் நிறுத்தாதீங்க. ஒரு காட்டில் கருப்பன் என்ற புத்திசாலி காக்கை இருந்தான். ஒரு நாள் சந்தையில் இருந்து கிடைத்த மொறுமொறு உளுந்தை வடையை ஜூயில் பிடித்து மரத்தில் உட்கார்ந்தது. அங்க நரி சிவப்பன் வந்தது. வடையின் வாசனை அடிச்சதும் மேலே பார்த்து, ஐயோ கருப்பா, உன் குரல் ரொம்ப இனிமை, ஒரு பாட்டு பாடு என்று புகழ்ந்து பேச ஆரம்பிச்சது. கருப்பன் பெருமையால் வாய்த் திறந்ததும் வடை கீழே விழுந்தது. நரி ஒரே தாவல் வடையை எடுத்துட்டு ஓடிவிட்டது. மறுநாள் கருப்பன் மீண்டும் ஒரு வடை தேடிப் பிடித்து அதே மரத்தில் உட்கார்ந்தது. நரி மீண்டும் வந்து அதே ட்ரிக்கை முயன்றது. ஆனா இந்த தடவை கருப்பன் சிரிச்சுக்கிட்டே வடையை இருக்க பிடிச்சது. சிவப்பா, நீ நல்ல நாடகக்காரன், ஆனா நான் இப்போ புத்திசாலி என்றது. அப்படிச் சொல்லி வடையை ஒரே சொற்கையாக விழுங்கிட்டு நரிக்கு நாக்கு நீட்டி பறந்துச்சு. செய்தி என்னன்னா, ஒரு தடவை ஏமாந்தா பரவாயில்ல, மறுபடி ஏமாறக்கூடாது. ஒரு காட்டில் ஒரு பெரிய வாழை மரம் இருந்தது. அதில் நிறைய மஞ்சள் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த மரத்தில் குரங்கு கொழு மகிழ்ச்சியாக அமர்ந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன புறா பறந்து வந்து மர நிழலில் அமர்ந்தது. அதோட காலில் காயம், பசி கூட. அது மெதுவா தரையில் கிடந்த ஒரு வாழைப்பழத்தை கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சது. குரங்கு மேலிருந்து பார்த்து கோபமாய் இறங்கி வந்தது. ஏய் புறா, இது என் மரம், என் பழம், நீ ஏன் சாப்பிடுற என்று கூப்பிட்டது. புறா அமைதியாக சொன்னது, அண்ணா, எனக்கு பசிக்குது, கால் வலிக்குது, கொஞ்சம் மட்டும்தா. ஆனா குரங்கு கோவமடைந்து எல்லா பழத்தையும் எடுத்துட்டு உட்கார்ந்தது. திடீரென்று ஒரு பெரிய காற்று வீசியது. மரம் ஆடியது. குரங்கு கையில் இருந்த எல்லா பழங்களும் கீழே விழுந்தன. புறா தரையில் விழுந்த எல்லா பழங்களையும் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்தது. எறும்பு, அணில், சின்ன எலி எல்லாம் மகிழ்ச்சியுடன் பழம் சாப்பிட்டனர். குரங்கு வெட்கத்துடன் மெதுவாக கீழே இறங்கியது. புறா, மன்னிக்கணும், நான் பொறாமை பண்ணிட்டேன் என்று சொன்னது. புறா சிரித்து ஒரு பழம் குரங்கிக்கு கொடுத்தது. குரங்கு அதன் நண்பனாக மாறியது. பாடம் என்னவென்றால், பொறாமை நஷ்டம், பகிர்வு சந்தோஷம். குழந்தைகளே, உங்களுடைய சாக்லேட், பொம்மை, பிஸ்கிட் எல்லாவற்றையும் நண்பர்களோடு பகிர்ந்தால் மகிழ்ச்சி தானாக வரும். மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை சீக்கிரமே வரப்போகுது.